மக்களே, மொத்தம் 24 போட்டியாளர்கள் பிக் பாஸ் தமிழுக்கு போயிருந்தாங்க. அந்த 24 போட்டியாளர்களுக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம தமிழ்ல நடந்த 7 சீசன்லையுமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு போன எல்லாருக்குமே ஒரு ஃபேண்டம் உருவான ஒரு சீசன் அப்படின்னா இந்த சீசன் மோஸ்ட்லி அப்படின்னு சொல்லலாம். பல பேருக்கு விஷால் அவர்கள், முத்துக்குமரன் அவர்கள், அன்ஷிதா அவர்கள், சௌந்தர்யா அவர்கள், ஜாக்லின் அவர்கள், சாச்சனா அவர்கள், தீபக் அவர்கள், ரவீந்தர் சார் அவர்கள், இப்படி போன சுனிதா அவர்கள், இப்படி அருண் அவர்கள், ஜெஃப்ரி அவர்கள், சத்யா அவர்கள், இப்படி எல்லாருக்குமே ஒரு ஃபேன் கூட்டம் ஒரு இருந்துச்சு. ஆர்மி ஃபேன்ஸ் அப்படின்னு இருந்த ஒரு சீசன் மோஸ்ட்லி 90% பேருக்கு இருந்தது அப்படின்னா அது இந்த சீசன் தான். அப்ப அந்த சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஃபேண்டம் பல பேருக்கு காணாம போயிருக்கு. அப்ப ஷோ முடிஞ்சோடனே சிலது காணாம போயிட்டு ஒரு மாசத்துல காலி ஆயிட்டு. ஆனா இப்ப எனக்கு தெரிஞ்சு என் கண்ணுக்கு தெரியல 2 ஃபேண்டம் மட்டும் அப்ப இருந்த அந்த ஒரு ஃபயர் குறையாம இப்பயும் இருந்து ஒன்றுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னா 2 பேரோட தான். ஒன்னு விஷால் அவர்களுடைய, இன்னொன்னு அன்ஷிதா அவர்களுடைய. அதற்கு உதாரணம் இந்த பிக் பாஸ் தமிழ் ஒரு சேனல் கலர்ஸ் தமிழ் அவங்க திரும்ப போட்டாங்க. அதையும் இந்த ஃபேன்ஸ், இந்த வருத்தனமான ரசிகர்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க, மெமி போடுறாங்க, ஃபேஸ்புக்கில் எல்லாம் தெரிக்குது. அதுவும் வேறு இதற்கு முதல் அமீர் பாவனி அவங்கள கொண்டாடினவர்கள், கவிலியா அப்படின்ற அந்த அதில் இருந்த ஒரு குரூப் இப்போ கூட இருக்குது. அவங்க கூட அந்த மொமெண்டா, அந்த கவிலியா மொமெண்டோட, அமீர் பாவனி மொமெண்டோட எடுத்து போடுறாங்க அப்படின்னா சத்தியமா சொல்றேன், வருத்தனமான ரசிகர்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன்ல இருந்ததுன்னா இந்த 2 பேருக்கு தான். சரிங்களா? அப்படி ரசிக்கிறாங்க. சரி, அதை பற்றி ஒரு பார்வை ஒன்று. சரிங்களா? ஒன்று. அடுத்தது இந்த பிக் பாஸ் 9 தமிழ் கண்டிப்பா விஜய் டிவி தான். ஏன்னா நடக்கிற விடயங்களை பார்க்கவே தெரியுது. ஆளே இல்லாத டீ கடையில் யாருக்கு பண்ணி டீ ஊத போற அப்படின்னு மாத்தான்றது. இதுதான் விஜய் டிவியோட தரம்ன்றது. கிங் ரியாலிட்டி ஷோல தமிழ் அப்படின்னா விஜய் டிவி தான். அந்த டிவியை அடிக்க எவனாலே முடியாது. இன்னொருத்தன் பிறந்து இனிமேல் வளர்ந்து வரணும், அதை அவன் வரைக்குள்ள பார்க்கலாம். இப்போதைக்கு விஜய் டிவியை அசைக்க முடியாது அப்படி என்பதான். சரி, அது என்ன விடயம் அப்படின்றது பார்க்கலாம். அடுத்தது ஒரு பெரியதொரு டாபிக் ஒன்று இப்ப கூட அது போய்கொண்டிருக்கு. பிக் பாஸ்னா இப்படித்தான் இருக்கணுமா, இப்படி இருக்கக்கூடாதா? ஸோ அசீம் வர்சஸ் முத்துக்குமரன் அப்படின்னு ஒரு டாபிக் நான் அட்மினா இருக்கிற பல குரூப்கள்ல, ஃபேஸ்புக்ல பிக் பாஸ் சம்பந்தமா இருக்கிற குரூப்ல ஒரு டாக் பல பேர் இப்பயும் பயந்து கொண்டு இருக்காங்க. சரி, அப்ப என்னுடைய ஒப்பீனியனை நான் இதுல சொல்லிடுறேன். சரிங்களா? ஓகே. ஃபர்ஸ்ட் விஷால் அவர்கள், அன்ஷிதா அவர்கள் அவங்களுடைய வருத்தனமான ரசிகர்கள் இந்த பிக் பாஸ் தமிழ் கலர்ஸ்ல திரும்ப போடுறாங்க. அதையும் இவங்களுக்காக ஒரு கூட்டம் பார்க்குது அப்படின்னா, அதாவது இந்த 24 பேர்ல இந்த 90% பேருக்கு ஒரு ஃபேண்டம் இருந்தது, ஆர்மிகள் இருந்தது. அதுல 65 to 70% ஆர்மிகள் எங்கடா போனீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சொல்ல போனா அவங்க கொண்டாடினவங்களை பார்த்தா யார் இவன் அப்படின்னு கேட்பானுங்க போல இருக்கு. பல பேர் பேரை மாத்திட்டு ஓடிட்டானுங்க. சரியா? ஆனா இப்ப வரைக்கும் அந்த சூடு குறையாம, அந்த வெறி குறையாம இருக்கிற ஒரே ஒரு 2 ஃபேண்டம் அப்படின்னா அன்ஷிதா அவர்களுடைய ரசிகர்கள், விஷால் அவர்களுடைய ரசிகர்கள். இந்த 2 பேரையும் கொண்டாடுகின்ற அந்த இணைந்த ரசிகர்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு. இதுதான் உண்மையான ரசிகர்கள். ஷோ நடக்கைக்குள்ள நடந்து போட்டு காசை வாங்கி போட்டு போறதுன்னா அதுக்கு பேர் வேற, பிஆர். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்குள்ள இங்க அந்த சூடு குறையாம, வெறி குறையாம, அன்பு குறையாம இருக்கிறத பார்க்கக்குள்ள ஹாப்பியா இருக்கு. அப்போ எப்படி எடிட் பண்ணாங்களோ இப்பயும் அப்படி எடிட் பண்றாங்க. இதுதான் உண்மையான ரசிகர்கள். சரிங்களா? ஸோ ஓகே. ஸோ அப்படி இது ஒரு பக்கம். இன்னொன்று மொழி தாண்டி கொண்டாடுறாங்க. தீப்தி சுனைனா அப்படின்னு தெலுங்குல ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுடைய ஃபேண்டம் விசால கொண்டாடுறாங்க. இப்ப மலையாளத்துல இன்னொருத்தங்க பேர் எனக்கு வாயில வரையில டக்கண்டு, அவங்களுடைய ஃபேன்ஸ் நம்ம அன்ஷிதா அவர்களை கொண்டாடுறாங்க. சோ இப்படி மொழி தாண்டி, நாடு தாண்டி இப்ப பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாடப்படுகின்ற பிக் பாஸ் 8 தமிழுக்கு போன போட்டியாளர்கள்ல முதன்மையான போட்டியாளர்கள் 2 பேர் அப்படின்னா விஷால், அன்ஷிதா விஷால் தான். இது ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவரா, பிக் பாஸ் அப்டேட் கொடுப்பவரா, பிக் பாஸ் பத்தி பேசுறவரா, இந்த கடந்த ஒரு 5 வருடங்களா நம்ம சக்சஸ்ஃபுல்லா நான் சப்போர்ட் பண்ண நபர்கள் வின் பண்ணியிருக்காங்க. அந்த ரீதியில இப்போ இந்த ஒரு மாதம் ஒரு கிழமைக்கு அப்புறம் பிக் பாஸ் அந்த சூடு எப்படி இருக்குன்னா
அந்த ரசிகர்களோட சப்போர்ட் எப்படி இருக்குன்னா இந்த ரெண்டு பேருக்கான ரசிகர்கள் மட்டும்தான் கண்டு தெரிகிறாங்க, மீதி நபர்கள் காணல. இதுதான் உண்மை. சரிங்களா? சிறப்புமா, வெறித்தனம். ஓகே, அடுத்தது வந்து விஜய் டிவி. ஸோ பிக் பாஸ் தமிழை வந்து இந்த டிவி எடுத்துட்டாங்க, அந்த டிவி எடுத்துட்டாங்க அப்படின்னு சில கதைகள் வந்தாலும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா விஜய் டிவியில பிக் பாஸோட ப்ரோமோ ஒரு 5 வருஷத்துக்கு முதல் போட்ட ஷோ திரும்ப போட்டா கூட அதோட வியூவர்ஷிப் வந்து நல்லா இருக்கும். சரியா? ஒரு 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 25,000-30,000 பேராவது பார்ப்பாங்க. ஆனா இப்ப சுட்டா முடிஞ்ச பிக் பாஸ வந்து அது பிக்கஸ்ட் ரியாலிட்டி டிவி ஷோ இந்தியா. அப்ப அந்த ஷோவை வந்து திரும்ப போடைக்குள்ள அந்த விஜய் டிவி கிடைக்கிற அந்த மார்க்கெட் வந்து இல்ல. சோ அப்ப பிக் பாஸ் 9 தமிழ்ல விஜய் டிவியை தவிர்த்து வேறொரு டிவியால நடத்த முடியுமானா கடைசி வரைக்கும் முடியாது. மக்களோட நாடி நரம்பெல்லாம் தெரிஞ்ச ஒரே ஒரு டிவி விஜய் டிவி. பிக் பாஸ்னா விஜய் டிவி தான். இப்போதைக்கு விஜய் டிவிய அளவுக்கு வந்து எந்த டிவியும் ஒரு பிக் பாஸ் நடத்தும் அப்படின்றது பெரிய டவுட். அப்படி நடத்தினா சக்சஸ் ஆகுமா, மக்களிடம் போகுமான்றது 90% முடியாத ஒரு விடயம். ஸோ அப்படி இருக்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் 9 தமிழும் விஜய் டிவி தான் நடத்துவாங்க அப்படின்றது வருகின்ற சில தகவல்கள். சரி, அப்ப ஏன் இந்த பிக் பாஸ் 8 தமிழா கலர்ஸ் தமிழ் வந்து இப்ப போட்டிருக்காங்கன்னா கண்டென்ட் ஷேரிங். இப்ப ஜியோ ஹாட்ஸ்டார் ஒன்னானாங்கல்ல, ஸோ அதனால இங்க இருந்து அங்க ஒரு கண்டென்ட் போகுது, அங்க இருந்து இங்க ஒரு கண்டென்ட் வரும், ஜஸ்ட் ஷேரிங் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வருது இப்ப தகவல். சரிங்களா? ஸோ பிக் பாஸ் 9 தமிழ் வந்து விஜய் டிவியில தான் வரும்ன்றது தகவல். எனக்கு பெரிய நிம்மதி. விஜய் டிவியை போல யாராலையும் நடத்த முடியாது. இன்னொன்று இதை ரிவ்யூ பண்ற சில குப்பைகள் இருக்கு. இந்த லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறது, விஜய் டிவியை குறை சொல்றது, விஜய் டிவி ஆர்டிஸ்ட குறை சொல்றது. ஆனா விஜய் டிவி தான் அவங்களோட குடும்பத்துக்கே சோறு போட்டு கொண்டிருக்கு. விஜய் டிவியில போற ஷோவை பத்தி பேசுறது, விஜய் டிவி ஆர்டிஸ்ட பத்தி தப்பா பேசுறது, அதன் மூலம் காசு கிடைக்கிறது. அதை வச்சுதான் பொழப்பு நடத்துது. போடுற ஆடை உள்ளாடை வரைக்கும் விஜய் டிவியை பத்தி பேசிட்டா அவனை வந்து தின்றதும் போடுற ஆடையும் உயிர் வாழ்றதுக்கு மானத்தை காக்குறதுக்கும் அவனுக்கு வர்ற காசு விஜய் டிவியை பத்தி பேசினா தான் வரும். ஆனா அந்த குப்பைங்கெல்லாம் விஜய் டிவியை பத்தி தப்பா பேசுது. அப்ப அவனுங்களெல்லாம் என்ன பண்றது? அதெல்லாம் நீங்க அந்த குப்பைகளை எல்லாம் இக்னோர் பண்ணிருங்க. அந்த குப்பைகள் என்னன்னு உங்களுக்கே தெரியும், யாருன்னு தெரியும். அதை இக்னோர் பண்ணிருங்க. பிக் பாஸ் தமிழ விஜய் டிவியை தவிர்த்து எந்த டிவியாலே நடத்த முடியாது. இந்த பிக் பாஸ் 9 தமிழும் விஜய் டிவி தான் நடத்துவாங்க அப்படின்றது இப்ப வருகின்ற சில தகவல்கள். சரிங்களா? எனக்கு சந்தோஷம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்க. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் வர்சஸ் அசீம். முத்துக்குமரன் அவர்கள் வந்து பிக் பாஸ்லயும் ஒரு தடவை சொல்லியிருப்பாரு, ஒரு சீசன்ல மட்டும்தான் தகுதி இல்லாத நபர் வின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி. இன்னொன்னு வந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ஒரு இன்டர்வியூல அந்த நபர் எங்க இருக்காரு, இப்ப என்ன ஆனாரு அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அது சீசன் 6 தான் சொன்னாரு. சரிங்களா? பட் அசீமோட சீசன்ல அசீம் தான் ஹீரோ. அசீமை தான் மக்கள் ரசித்தாங்க. அசீம் அப்படின்னு ஒருத்தர் நபரை தூக்கி இருந்தா அந்த சீசன் வந்து 0. அதுதான் உண்மை. சரிங்களா? சோ அசீம் 100% எஃபெக்ட் வந்து போட்டாரு. சௌந்தர்யா மாதிரி சும்மா உட்கார்ந்து இருக்கல. சௌந்தர்யா அப்படின்றவங்க அந்த வீட்டுல ஒரு சேரு ஒரு டேபிள் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தாங்க. வெளியில காசு செலவழிச்சு ஒரு பிஆர் டீமை வச்சுட்டு போனாங்க. இவங்க ஒண்ணுமே பண்ணாட்டியும் அந்த டீம் பெருசா காமிச்சு, அதனால அது அட்ட ஃபிளாப் ஆச்சு சௌந்தர்யாவோட பிளான். பட் இங்க அசீம் அப்படின்றவர் பிஆர் வச்சாரு பிஆர் வைக்கல அப்படின்றத விடுங்க. ஆனா அந்த மனுஷன் 100% எஃபெக்ட் போட்டாரு. இப்ப கிரிக்கெட்ல 11க்கு 11 ஆட்டம். ஆனா அசீமோட சீசனை பொறுத்த வரைக்கும் அசீம் வெர்சஸ் போட்டியாளர்கள் வெர்சஸ் அந்த ஷோ நடத்துற கமல்ஹாசன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அப்ப அசீமோட வெற்றி மிகப்பெரிய வெற்றி. அதோட இதற்கு முதல் வின் பண்ண நபர்களோட பாக்கிக்குள்ள அசீமோட கேம் பிளே டிஃபரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது. ஒவ்வொரு நாளுமே பிரியாணியை சாப்பிட்டு அழுத்து போயிடும். டிஃபரெண்டா ஏதாவது சாப்பிட்டா தான் அந்த பிரியாணிக்கு மரியாதை இருக்கும். சரிங்களா? சோ இது வந்து என்ன பொறுத்த வரைக்கும் முத்துக்குமரன் எப்படி கொண்டாடப்படுகிறாரோ அதே போல அசீமும் கொண்டாடப்படுகிறாரு. முத்துக்குமரனை வின் பண்ண வச்சது மக்கள் தான், அசீமை வின் பண்ண வச்சது மக்கள் தான். சரிங்களா? இது அப்படியே விட்டுருங்க. இந்த சோசியல் மீடியால போற கதைகள் அசீம் வர்சஸ் முத்துக்குமரன் இப்படித்தான் வின்னிங் இருக்கணும் அப்படித்தான் வின்னிங் இருக்கணும் அப்படின்னு இல்லை. அந்த சீசன்ல எதை மக்கள் ரசிக்கிறாங்களோ யார் உழைப்பு போடுறாங்களோ அதுதான் முக்கியம். அந்த உழைப்பு எப்படி வேணும்னாலும் போடலாம், ஆனா உழைப்பு போடணும். அசீம் சீசன் 6 போட்டாரு, அது மக்களை அக்செப்ட் பண்ணாங்க, அவரை வின்னர் ஆக்குனாங்க. முத்துக்குமரனும் அதே மாதிரி இந்த சீசன்ல அவரை ஸ்டைல பண்ணாரு. ஆனா இப்படித்தான் இருக்கணும் பிக் பாஸ்னா அப்படி என்னது இல்லை. சோ அப்படி பார்க்க போனா சீசன் 2ல வின் பண்ணவங்க இப்பங்க
தமிழ் பொண்ணு நேர்மையான பொண்ணு அப்படின்னு இருந்தாங்க. இப்பங்க அந்த சீசன் முடிஞ்சோடனே காணாம போயிட்டாங்க. ஈவன் தலைவர் கூட அவங்க கபாலில நடிச்சிருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்களால வளர முடியல. ஸோ நேர்மையா இருக்கிறவன் தான் ஜொலிப்பான். அதாவது நேர்மை அப்படின்னா இப்படி பிளே பண்றவன் ஒரு குறிப்பிட்ட வரமுறை 1, 1, 2 அப்படின்னு கணக்கு போட்டு போறவன் தான் ஜெயிப்பான், நல்லா இருப்பான். அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் நல்லா இருப்பான் அப்படின்றது இல்லை. சரிங்களா? ஸோ அடுத்த இப்போ சீசன் 9 வரைக்குள்ள அந்த சீசன் 9 வின் பண்ணவங்க கூட கேட்பாங்க, சீசன் 2ல வின் பண்ணவர் எங்கே இருக்காரு அப்படின்றது. இப்ப முத்துக்குமார் அவர்கள் பல இடங்களுக்கு சீஃப் கெஸ்டா போறாரு, சிறப்புரை ஆற்றுறாரு. ஆனா அது அவர் பிக் பாஸ்க்குள்ள வர முதலே பண்ணியிருக்காரு. பல இடங்களுக்கு சிறப்பு விருந்தினராக போயிருக்காரு, சிறப்புரை ஆட்டியிருக்காரு. ஆனா முத்துக்குமாரன் அவர்களுடைய வெற்றி என்றது இதை தாண்டி அவர் அங்கால போகணும். அவர் ஒரு படத்துல கதாநாயகனா அல்லது சினிமாக்குள்ள போனா அது அவருக்கு ஒரு வெற்றி. அடுத்த வருஷமும் முத்துக்குமாரன் இப்படி இருந்தாருன்னா அந்த சீசன் வின் பண்ண யாராவது கேட்பாங்க, சீசன் 2 வின் பண்ணவர் என்ன இருந்தார், என்ன பண்ணாரு, எங்க இருக்காரு அப்படின்னு. ஸோ இது திரும்ப அடிக்கும் முத்துவை. அந்த விடயத்தில் முத்துக்குமார் அவர்கள் பேசினது நான் அக்செப்ட் பண்ணல. பட் இந்த சண்டை தேவையில்லை. பட் என்னுடைய ஒரு பிக் பாஸ் ரிவ்யூவரா எனக்கு இந்த 8 சீசன்லையுமே அசீமோட கேம் பிளே டிஃப்ரெண்டா இருந்தது, நல்லா இருந்தது, பவர்ஃபுல்லா இருந்தது அப்படி என்பதான். அதே நேரத்தில் முத்துக்குமார் அவர்களுடைய கேம் பிளேயும் நீட்டா இருந்தது, நல்லா இருந்தது. 2 பேருமே ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர்ஸ் தான். ஆனா பிக் பாஸ் நான் முத்துவ போல தான் இருக்கணும், ஆர்வியை போல தான் இருக்கணும்னா இல்லை. அது அவங்க ஸ்டைல பிளே பண்ணலாம், மக்கள் அக்செப்ட் பண்ணா வின்னர், இல்லைன்னா வெளியே. அவ்வளவுதான் மேட்டர். நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மக்களே. நன்றி.